நடிகர் ரஜினிகாந்த் கிண்டல் செஞ்சதா எழுந்த சர்ச்சைக்கு இயக்குனர் ப ரஞ்சித் திரௌபதி பட இயக்குனர் மோகன்ஜி வார்த்தைகளால வறுத்தெடுத்திருக்காரு. கொஞ்சமாவது நன்றி இருக்க வேண்டும்னு, சூப்பர் ஸ்டார் இல்லனா நீ எல்லாம் யாரு அப்படின்னு ஆவேசமா அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் பத்தியும் ஒரு நக்கலான கமெண்ட் இருந்தது. அது பார்க்க ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா அவர் படம் கொடுக்கலன்னா இன்னைக்கு நீங்க இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டி நீங்க இப்படி ஒரு ஆளா உருவாயிருக்க முடியாது. ஸோ அவரை அரசியல் தெரியாம தான் அந்த படத்தில் நடிச்ச மாதிரி அவ்வளோ நக்கல் நையாண்டி பண்ணதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது பார்க்க. எங்களையாவது சித்தாந்த ரீதியாக இருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களை வளர வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி. அவர் எல்லாருக்கும் பிடிக்கும் அவரை. இந்த சமீப காலமாக தான் அவரை பற்றி நிறைய விமர்சனம் வர ஆரம்பிச்சது. அது காரணம் எல்லாம் உங்களுக்கே தெரியும். அவர் அன்றைக்கி அவ்வளோ நக்கலாக நையாண்டி பண்ணி சிரிச்சதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்க. சுத்தமாக எனக்கு முதல் படம் கொடுத்த ரிச்சர்ட் சார் எனக்கு நான் பழையவனார்பட்ட சரியாக போகிறதுக்கப்புறம் திரௌபதி பண்ணுறப்ப ரிச்சர்ட் சார் எனக்கு ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாரு. அவரும் அப்போ வளர்ந்து அவர் நிறைய படங்கள் பண்ணி அவர் ஒரு வெற்றியாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஹீரோ. அந்த நிலைமையிலேயே எனக்கு ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்து அப்படி தான் நான் திரௌபதி உருவாக்கினேன். இன்றைக்கி வரைக்கும் நான் அவருக்கு நன்றியோட தான் இருக்கேன். எந்த மேடைக்கு போனாலும் அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ரிச்சர்ட் சாரால் தான் நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்தேன்னு. நான் ரிச்சர்ட் சாருக்கு சொல்கிற நன்றி நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்க ஒருத்தருக்கு அந்த நன்றி கொடுக்க மாட்டீங்களேன்னு நினைக்கிறப்ப உங்கள் கேரக்டராக தான். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க சினிமாவில். அது தப்பு. அது அவர் சான்ஸ் கொடுக்கலன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்டேஜில் நின்று இருக்க முடியாது. இதே ஸ்டேஜில் தான் அவரை பற்றி அவ்வளோ கேவலமான ஒரு சிரிப்பு அந்த கேள்வி வரப்போ. அவருக்கு அரசியல் புரிதல் இருக்கா இல்லையெல்லாம் நமக்கு தேவையில்லாத. அவர் ஒரு நடிகர் நம்பி உங்களை படம் கொடுத்தாரு. ஸோ அது மிகப்பெரிய தப்பு. அதுக்கப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்காம அந்த சிரிப்புக்கு எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க அப்படி மறுபடியும் பேசுறது இன்னும் எரியிற நெருப்புல என்ன ஒருத்தருக்கு அதுதான். அது மாதிரி வேண்டாம், அது மாதிரி பண்ண வேண்டாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.